ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ இப்போ இந்த ஷோவில் என் கூட 2 பிளாக் பஸ்டர் டேரக்டர்ஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வான்மதி, காதல் கோட்டை, இப்படி மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த அகத்தியன் சார் என் கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரட்சகன், ஜோடி, ஸ்டார் இப்படின்னு மிக பிரம்மாண்டமான படங்கள் கொடுத்த டேரக்டர் பிரவீன் காந்தி சாரும் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார், வெல்கம் டு ஷோ. ஸோ நெக்ஸ்ட் யார், எந்த கண்டஸ்டன்ட் எங்கேருந்து வர போகிறாங்க, என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். என்ன புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கீங்களே, ட்ரெஸ்ஸு மாப்பிள்ளை மாதிரி இருக்குது, பட் ஹேர் ஸ்டைல் பிள்ளைங்க மாதிரி இருக்கே, என்ன சம்மந்தம்? சம்மந்தமாக போட்ட யாரும் பார்க்க மாட்டாங்களே, சம்மந்தம் இல்லாத போட்டதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஸோ ஓகே, இது ஓகே. கழுத்தில் சங்கிலி, என்ன மாதிரி உள்ளே போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக அரசியல்வாதியாக பண்ணலான்ட்டு வந்தேன். அதுதான் இந்த கெட்டப்பு. ஸோ உங்கள் மனசுலேயே ஒரு புதுக்கோட்டை தனுஷ் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கீங்க. வரும்போது எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க, நான் நம்பலை. சரி சொன்னால் நான் கன்ஃபார்ம் பண்ணி. எப்படி இருக்கீங்க ராகுல்? ஃபைன் ஃபைன். கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்கு, ஃபங்க்லாம் வேற லெவலில் விட்டுருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? நான் காலேஜ் படிச்சிருக்கேன் சார். காலேஜ் என்ன காலேஜ்? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி மதுரவாயில். ஜாலியாக இருக்கும்ல, ஒரே ஃபுல் ஃபன்னு தான். ஜாலியாக சொல்லுங்கள், ஏன் ஒரு மாதிரி பயங்கரமாக அப்படியே நர்வஸ்? அப்படிலாம் இல்லை சார், சில் தானே? சில் தான். ஓகே. ஸோ என்ன கான்செப்ட் பண்ண போகிறீங்க? அரசியல்வாதி கான்செப்ட். அரசியல் பார்த்தாலே தெரியுது, பயங்கரமாக சூப்பராக பண்ணுங்க. ஓகேவா? அண்ணா நான் இல்லைண்ணா 30 வருஷமாக கட்சியில் வேலை பார்த்துன்னு இருக்கிறோம். உனக்கு சைட்லேருந்து குத்துறவனுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்குற, உழைக்கிறவனை மதிக்க மாட்டேனா? நான் எனக்கு எல்லாம் தெரியும்ண்ணா. அண்ணா கதை காரையா நீ, ஒரு நாள் நான் உனக்கு ஒரு கதை கொடுப்பேன், அப்போ தெரியும். பேசுதான் இருந்தோம். எதுக்கு நான் அடிக்கிற? ஏன்னா அடிச்ச சொல்லண்ணா. ஏன் அடிச்ச? ஏன்னா அடிச்ச? எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுல. ரவுடித்தனமான ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, ஃபயரா. சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் அதுவும் உங்கள்கிட்ட தப்பாக பேசியிருந்தானே மனுஷங்க. நீங்கள் வேறு அடினா ஹெவியாக கொடுத்துட்டீங்க. ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம் சார். பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள். நாடி நரம்பெல்லாம் தனுஷ் தாண்டவம் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்கள் நாடி நரம்புங்களில் ஏன்னா லுக்காக அதே மாதிரி தனுஷ் தான் உங்களோட ஃபேவரட் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. உங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பார்த்தா தெரியுது. நல்லாயிருக்கு, நைஸ். தேங்க்யூ தேங்க்யூ. என்னென்னா நீங்கள் அவரை மாதிரியே இருக்கிறதுனால அவரே பண்ணக்கூடாது. இப்போ எனக்கே அந்த பிரச்சனை வந்தது. நாங்கள் ரஜினி மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அது தப்பு ஆக்சுவலி. அது இல்லைன்னா நாங்கள் கொஞ்சம் பெரிய நடிகனாகவே வந்திருப்பேன். சார் என்ன சொன்னார், கார்த்திக் மாதிரி இருக்கேன்னு அப்போ சொன்னார். அந்த லுக்கும் அதே மாதிரி இருக்கீங்களா சார்? அது நான் நீங்கள் வேறு பண்ணணும். ஓகே ஓகே சார். வேறு யாரையாவது ட்ரை பண்ணணும். நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க இருக்காங்க இல்லையா? இந்த கேஜிஎஃப் ஹீரோ எடுத்துக்கலாம், அவரும் நல்லா டஃப்பாக இருப்பார் இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாம். பட் எனவே உள்ள ஒரு ஃபயர் இருக்குது. அந்த ஃபயர் வந்து ஒருத்தரை பார்த்து வந்த ஃபயராக இருக்கக்கூடாது, தானாக வந்த ஃபயராக இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார் அகத்தியன் சார் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். பொதுவாக ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஃபைட் எடுத்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினமான விஷயம். அந்த கடினமான விஷயத்தை எடுத்துக்கிட்டு சிறப்பாக பண்ணீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. கோபம், அது எந்த நேரத்தில் கோபப்படணும், எந்த நேரத்தில் அதை விடணும் அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. பேட் கமெண்ட்ஸ் எதுவும் சொல்ல, எல்லாம் குட் கமெண்ட்ஸ் தான். நம்பர் வாங்கிட்டாங்க, கான்ஃபிடென்ட் இருக்குது, பார்ப்போம். எல்லாத்துக்குமே தயாராக இருக்கீங்க, என்ன கெட்டப் கொடுத்தாலும் தயாராக இருக்கீங்க. பண்ணலாம், அதுக்கு தானே கஷ்டப்படுறோம். நம்ம ராஜ் டிவியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் எப்போவுமே பெஸ்ட்டு தான். ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் ஒன்று கற்றுக்கலாம். ஸோ இங்கே வந்ததில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு போகும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சார் அப்படியே இந்த விஷயம் பேசுகிறப்ப நீங்கள் ஒரு கண்டென்ட் சொன்னீங்க, உங்களோட ஆக்டிங் பார்த்துட்டு ரஜினி சார் மாதிரி இருக்குது, கார்த்திக் சார் மாதிரி இருக்குது எல்லாம் சொன்னாங்கல்ல, அது எப்போ சார், எந்த சிச்சுவேஷனில்? காதல் கோட்டை பம்பர் ஹிட்டு, அதுக்கப்புறம் கோகுலத்தில் சீதை வந்து கண்டென்ட் ஹிட்டு, பயங்கரமான கண்டென்ட். அது எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சார் வந்து விடுகதைன்னு ஒரு படம் பண்ணார், பிரகாஷ் ராஜை வச்சு பண்ணார். நான் அப்போ ரட்சகன் படம் வந்து முடிச்சுட்டு அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்குது, பிரசாத் ஸ்டுடியோவில் நடக்குது. எங்களை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போது அந்த ரிலீஸுக்கு முன்னாடி எடுப்பாங்க இல்லையா? அது வந்து சாரை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு அப்புறம் என்னை வந்து எடுக்கிறாங்க, கவர் பண்ணுறாங்க. அப்போது நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அபவுட் த மூவி ரட்சகனை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கும்போது சார் வந்து எட்டி பார்க்குறாரு. எட்டி பார்த்தா மானிட்டரை பார்க்குறாரு. ஓகே.
பார்த்துட்டு சார் சொன்ன டயலாக் என்னன்னா, என்னப்பா கார்த்திக் மாதிரியே இருக்கு அப்படின்னு. அப்போ சார் கார்த்திக் வச்சு பண்ணியிருக்காருல்ல, ஓகே ஓகே. என் வாழ்க்கையே கெடுத்த டயலாக் அதுதான். அதாவது சாரே சொல்லிட்டாரு, இனி அவனை விடக்கூடாதுன்ட்டு. அது என்னன்னா, அது தப்பா சொல்ல நான், ஓகே. எனக்குள்ள ஒரு பெரிய தீயை வந்து சார் வந்து பற்ற வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நடிச்சே ஆகணுன்ட்டு ஓரளவுக்கு பண்ணேன். பட் அதில் நான் பண்ண தப்பு என்னென்னா, ரஜினி சாரை சேர்த்துக்கிட்டது கொஞ்சம் ஸ்டைலில் வந்து பாடி லாங்குவேஜ் என்ன அறியாமல். ஏன்னா நான் ரஜினி சாரோட தீவிர ஃபேன் நான். ஓகே. அவரை இப்போ நான் விட்டு கொடுக்காம டிபேட்டில் பேசுகிற ஒரே ஆள் நான் தான். ஸோ அந்தளவுக்கு அவர் மேலே எனக்கு ஒரு பெரிய பற்றுதல். ஓகே. அப்போது எனக்கு சார் சொன்ன அந்த டயலாகை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். அதுக்காக நான் வந்து பண்ணி 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 டைரக்ஷன்லேருந்தே கொஞ்சம் டைவர்ட் ஆகிட்டேன். நான் டைவர்ட் ஆகி நடிக்க போகணுன்னு அந்த தீயை வந்து உருவாக்குனது சார் தான். டைவர்ட் பண்ணி நான் மிஸ் ஆனது வந்து நான் அந்த ரஜினி சார் மாதிரி பண்ணது கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ. ஓகே. இப்போ நம்ம அடுத்தவங்களை கமெண்ட் பண்ணும்போது நம்மளும் நம்மளை கமெண்ட் பண்ணோம் இல்லையா, அதான நியாயம். ஓகே ஓகே. அப்படி நான் எனக்குள்ளே ஃபீல் பண்ணது அது. ஓகே. அது சாருக்கு ஞாபகம் இருக்கான்னு அதையும் கேளுங்க சார். ஆமாம் சார், அதான் நீங்கள் தான் சொல்லணும். நம்ம ஏன் சொன்னோம் அப்படின்னு யோசிச்சிங்களா, இல்லை நம்ம சொன்னது கரெக்ட் தான் நிகழ்ச்சி யோசிச்சிங்களா? தெரியுது, இந்த மாதிரி ஒரு டைலாக்கை வந்து சொன்னோமா அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து இவரோட சந்தித்து பேசும்போதெல்லாம் சரி இவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆவார் அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஏன்னா நார்மலாகவே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே உட்காந்துருக்கும் போதே அவருடைய பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரியே இருக்கும். அதனால் அவர் ஒரு ஆர்டிஸ்ட் ஆவார் அப்படின்னு தோணும். அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆகும்போது ஒருத்தவங்களுடைய தனித்தன்மைன்னு ஒன்று வேணும். அந்த தனித்தன்மை இல்லாமல் ஒரே மாதிரி ரஜினி சார் வந்தோடனே ரஜினி சார் மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. அவர்கிட்ட இருக்க தனித்தன்மை வந்து மற்றவங்கள்ட்ட வரவே இல்லை. அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற விஷயத்தில் வந்து நம்ம இன்னொருத்தர் மாதிரி பிஹேவ் பண்ணணும், இன்னொருத்தர் மாதிரி நடிக்கணும் அப்படின்னா வந்து எடுபடாது. ஏன்னா மக்கள் வந்து அதை ரசிக்க மாட்டாங்க. அது அந்த தவறை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் பொதுவாக நடிக்க வர்றவங்களுக்கு நான் சொல்கிறது. அதுக்கு தான் அவர் இருக்கார். நீ என்ன பண்ணுற அப்படின்னு நான் கேட்பேன். அது என்னுடைய பழக்கம். பட் இவர் நடிகர் ஆவார்னு நான் எதிர்பார்த்தேன், பெரிய நடிகர் ஆவார்னு. ஏன்னா அதுக்கான தகுதியெல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அது காலம் வந்து ஒருத்தங்களை எப்படி அழைச்சிட்டு போகணும்னு சொல்லவே முடியாது. வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மரை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஏன் அப்படின்னா சார் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாரு வெளியே வரும்போதே. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஓகே. அதனால நான் அவர்கிட்ட நிறையாலாம் பேச மாட்டேன். சார் அப்புறம் இன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கீங்க? எனக்கு ஒரு அண்ணன் கேரக்டர் பண்ண போகிறேன். அண்ணன் கேரக்டர். எனக்கு எல்லா உறவுகளும் இருக்குது, எனக்கு தம்பி மட்டும் இல்லை. சென்டிமெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அந்த வேற ஒன்று. ஸோ ஓகே கோகுல் பிரதர், உங்களுக்கான ஸ்டேஜ் இருக்குது, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ எங்கடா இருக்க? கொஞ்சம் வீட்டுக்கு வாயேன், நல்ல விஷயம் தான். வா ஒன்றும் இல்லை, தம்பி ஏதோ பொண்ணை லவ் பண்ணுற போலக்கு நேற்று சொல்லிட்டு இருந்தான், ஏதோ பிரச்சனைன்னு அவங்க வீட்டில் கூப்பிட்டான்னு போயிருக்கான். நான் வரேன்டான்னா வானான்ட்டான். சரி அதான் மனசு கொஞ்சம் படபடப்பாச்சு. சரி அதான் உன்னை கூப்பிட்டேன். ரொம்ப சின்ன பையன்டா அவன், அவனுக்கு ஏதாவது பண்ணணும் நான், அதான் கொஞ்சம் வேற ஒன்றும் இல்லை. இந்நேரத்துக்கு அவன் ஃபோன் ஒரே நிமிஷம். ஹலோ சொல்கிறா தம்பி. ஆ ஓகே சூப்பர். சூப்பர்ரா. ஓகே ஓகே நீ அதை பற்றிலாம் நீ கோபப்பட, நான் பார்த்துறேன். ஓகேவா, நீ வீட்டுக்கு வா. பாய் பாய் பாய். முடிச்சிட்டான்டா, கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குது. ஒன்றுடா அவனுக்கு எல்லா சொந்தமும் இருக்குது, பட் அவன் நான் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன தான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறான். நடுவில் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருந்தான். ஒரு ஃபோன் ஒரே நிமிஷம். ஹலோ எஸ் நீ யார்? ஓகே அதுக்கு எங்கே இருக்க நீ? லொக்கேஷன் அனுப்புகிறேன், நேரில் வா. ஏதோ கிராஷ் டாக் போல இருக்குடா, ஏதோ லவ் பண்ணுற போலக்கு. வர சொல்லுங்க பேசலாம். நீ தான் ஃபோன் பண்ணியா? சொல்கிறா தம்பி, என்ன விஷயம்? லவ் பண்ணுறியா? பண்ணு, லவ் பண்ணுற நல்ல விஷயம் தானே. யாரை லவ் பண்ணுற? அந்த பொண்ணு ஒன்றும் லவ் பண்ணுதா? அதை நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கோகுல் ப்ரோ சொல்லுங்கள். இப்போ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜஸ் கிட்டே நீ கேட்கலாம் கமெண்ட்ஸ். கராத்தையில் பெல்ட் கொடுப்பாங்க. ஆமாம் ஜி. நான் என்ன பெல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தான் ஜி முடிவு பண்ணணும்.
நீங்கள் Okay. பல மேடைகளை பார்த்தவங்க. சரி. நாங்கள்லாம் வந்திருக்கோம். எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கராத்தேல ஃபுட் ஸ்டெப் தான் மெயினாக இருக்கும் ஆமா, இல்லையா? stand இங்கே அதை பண்ணணும். தான் பண்ணிட்டீங்க அதிகமாக. ஓகே. இங்கேயே அதான் பண்ணிட்டீங்க. கராத்தேல எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணீங்களா? இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நடிப்புலையும் பண்ணிட்டீங்கன்னா மேபி பெல்ட் வந்துடும், தானாக வந்து சேர்ந்துடும் பெல்ட். ஓகே வாழ்த்துக்கள். சூப்பர் சார். மறுபடியும் டயலாக் டெலிவரி நிறைய பேர்ட்ட ஃபோனில் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் ஈஸியாக இருந்துச்சு உங்களுக்கு. வேறு மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். நல்லா பண்ணீங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னா கராத்தே பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பார்த்தோம். கண்டிப்பா. நெக்ஸ்ட் டைம் இதோட சேர்ந்து ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம். சூப்பர் வெதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடத்துலேருந்து நிறையா கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. விதவிதமாக வெரைட்டியாக பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எங்கேருந்து மேடம் வரீங்க? திருப்பூர் அவினாசி. திருப்பூர். ஓகே, திருப்பூரில் வந்து பனியன் ஃபேமஸ் கரெக்டாக? ஆமாம்மா. இனிமேல் நீங்களும் ஃபேமஸ் ஆக போகிறீங்க. ஓகேம்மா. ஓகே, ஒரு பெரிய உங்களோட இது அப்படியே பழிக்கட்டும். அப்படியே பழிக்கும். பழிச்சதுன்னா எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? என்ன நீ என்ன கேட்டாலும் தரேன். என்ன நீங்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆக போகிறீங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறது பழிச்சிடும். அப்போ எனக்காக நீங்கள் என்ன செய்வீங்க? நான் என் பையனுங்க உங்களை மருமகளாக நான் கொண்டு போயிடுறேன். நீங்கள் ஸ்வீட் மாமியாரா? ஆமாம்மா. ஸ்வீட் நம்பலாமா? இல்லை, எனக்கு என்னமோ நீங்கள் சீரியலில் ஒரு டெரரான மாமியாரோட வேடம் கொடுத்தா நடிப்பீங்கிற மாதிரி தோணுது, அதனால கேட்குறேன். இல்லைம்மா, நான் சாஃப்ட், எப்போவுமே சாஃப்டாக தான் இருப்பேன். சாஃப்ட்டு ஸ்வீட்டான மாமியார் கேரக்டர் கொடுத்தா இவங்க டெஃபினட்டாக நல்லா பண்ணுவாங்க. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா பெங்களூர், திருச்சி, கோயம்புத்தூர்னு சுற்றி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலேருந்து ஆள் வந்துக்கிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி 10 மணி ஷோவுக்கு காலைல 8 மணிக்கே ஒரு அக்கா வந்து உட்காந்துருந்தாங்க. இன்னும் ஸ்டுடியோவே ஓப்பன் பண்ணல. தம்பி எப்போப்பா ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்லாம் உட்காந்துருந்தாங்க. ஸோ அந்த அக்காவை தான் இப்போ வெல்கம் பண்ண போகிறோம். அக்கா வாங்க, உங்கள் நம்பர் சொல்லிடுங்க. உங்கள் நம்பர், உங்கள் நேம் சொல்லிடுங்க. என்னோட நம்பர் 2 கௌரி. கௌரி. ஓகே, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க. ஓகே, என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? இங்கே அங்கே எனக்கு என்னோட அப்பா வந்து எனக்கும் அப்பாவுக்கும் போக்குவரத்து இல்லாமல் இருக்கு. ஓகே. அப்பா டெத் ஆயிட்டாரு. ஓகே. அதில் வந்து என் தம்பி என்ன விட மாட்டேன்ட்டோம். ஓகே. பார்க்கக்கூடாது நீ. ஓகே. நீ வராது. ஆ, நிஜமா நடந்தது அது. உங்களுக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ண தோணுனா நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. இப்போ எங்கள் அப்பா டெத் ஆனதில் என்ன வந்து என் தம்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். என்ன அதான் பெரிய மகன் வந்து எனக்கு பாரு பாரு அப்பா, நான் எப்படி எப்பா பாப்பா அப்பா பார்க்க வேணும் சொல்லப்பா. அப்பா அப்பா தயவு பண்ணி சொல்லப்பா. யாராவது நீங்களே பார்க்க சொல்லுங்கப்பா. என்னால முடியலப்பா. நீங்களா பார்த்ததானப்பா என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க. நான் எதை திட்டு தானே கல்யாணம் பண்ண. அப்புறம் ஏப்பா எல்லாரும் என்ன ஒதுக்கி வைக்கிறீங்கப்பா. அப்பா ப்ளீஸ் சொல்லுங்க. சாமி, நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா பார்க்க விடுங்களே சாமி. சார் சொல்லுங்கள் சார். பிரவீன் காந்தி சார் சொல்லுங்கள் சார். உங்களுக்கு நடந்த சம்பவமாம்மா அது? ஆமாம். அதுக்காக வருந்துறோம். ஏன்னா ஒரு அப்பாவை போய் பார்க்கறதுக்கு தம்பியே இடைஞ்சலாக இருந்திருக்காருன்றது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். உங்கள் வலி தெரியுது. இப்போ நடிக்க வரும்போது எல்லா கதையிலையும் இந்த சீன் வராது இல்லையா? ஆமாங்க சார். எல்லா கதையிலையும் இப்போ இந்த சீனுக்கு உங்கள் உண்மையிலே உள்ளேருந்து வந்துருச்சு. சரிங்க. பட் வேற ஒரு சீனு கொடுத்தா எப்படி நடிப்பீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது ஒரு கேள்வி வரும். சரிங்க சார். எனக்கு இதை நீங்கள் சொல்லாமல் இப்படி ஒரு சீனை நான் பண்ணுறேங்க பாருங்கன்னா நான் மிரண்டு போயிருப்பேன். சரிங்க. இப்போ சொன்னதுனால அம்மா வந்து தன்னோட எமோஷனில் வந்து கொட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது. சரிங்க. நல்லா இருந்தது. சரி. அது என்ன நெஜ சீனை பண்ணிட்டீங்க. அதை சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா எங்களுக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கும். என்னடா இது அம்மா இப்படி அழுகுறாங்களே அப்படின்னு நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும். ராஜ் டிவியிலே நான் வந்து பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிற இது வெறியோடு இருக்கேன் சார் நான். ஆனால் ராஜ் டிவி ரசிகன் சார் நான். ஓ, வெரி குட் வெரி குட். நிச்சயமாக அதுக்கான பாதையை ராஜ் டிவி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா உங்களுக்குள்ள இறக்கி வைக்க வேண்டிய சுமை நிறைய இருக்கு. அந்த சுமையை ராஜ் டிவி பார்த்துக்கும். தம்பி வந்து அப்பாவை பார்க்க விடலைங்கிறதுக்காக அழுதிங்க இல்லையா? ஆமாம். ஆமாங்க சார். இதை அப்படியே மாற்றி தம்பி வந்து அப்பா நல்லா இருக்காரு, சரிங்க. தம்பிக்கிட்ட அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு பேசுங்க பார்ப்போம். தம்பி தான் உங்களை வற்புறுத்தி அனுப்புறாரு, போய் பாரு என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னு அப்படியே உள்டாவா சொல்றாரு. இப்போ நீங்க போய் பார்த்துட்டீங்க, அப்பா நல்லா இருக்காரு. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி வந்து இப்படி சொல்லி அனுப்பிச்சிட்டானே அப்படின்னு இப்போ சந்தோஷமா தம்பி கிட்ட வந்து சொல்றீங்க. அப்பா நல்லா இருக்காரா, நீ சொல்லனா நான் போயிருக்க மாட்டேனா அப்படியே உள்டாவா
நன்றி உணர்வோட சொல்றீங்க. சரிங்க சார். பாலாஜி சாரி தம்பியை நினச்சிக்கலாமா? அக்கா வந்துட்டேன் ரெடியாக இருக்கேன். ஓகே, நான் தான் அந்த தம்பி, நீங்கள் தான் அந்த அக்கா. ஓகேக்கா. தம்பி அப்பாவை பார்க்க சொல்லிட்டியடா, ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. தங்கமான மனசுடா உனக்கு, நீ நல்லா இருக்குண்டா, 100 வயசு ஆரோக்கியமாக இருக்குண்டா, நீ குழந்தை குட்டியோட என்னை பார்க்க விட்டதுக்கு ரொம்ப நன்றிடா. அக்கா, உன்னை பார்க்க விடாம யாரக்கா நான் பார்க்க விட போறேன்? பின்ன என்னப்பா, இவ்வளோ நாள் கழிச்சு நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன், விடுமாட்டானா விடுவானான்னு தெரியாமல் வந்துட்டேன்டா. இப்போ நீ விட்டுட்டே, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது நீ அப்பாவை பார்க்க சொன்னதுக்கு. அக்கா, நம்ம அப்பாக்கா, நீ கவலைப்படாத, நீ எப்பவுமே அழக்கூடாது. நான் இனிமே ஒன்னா இருக்கலாம்டா. சரிக்கா. சரியா, இனிமேல் என்ன பிரிச்சு பார்க்காதடா. சரிக்கா, நீ சந்தோஷமா தான் இருக்க முடியாது, நான் சந்தோஷமா இருக்கேன்டா இனிமே. இந்த கண்ணில் ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வரணும். ஓகே ஓகே, சூப்பர்க்கா. அக்கா மட்டும் நடிக்காம கூட இந்த தம்பியை சேர்த்து என்னையும் நடிக்க வச்சிட்டாங்க. எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார் உங்க முன்னாடி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்த அக்காவுக்கு நன்றி. சூப்பரா நடிச்சிங்க. தேங்க்யூ ஸோ மச். அக்காவுக்கு சரியா பக்காவா கம்பெனி கொடுத்தீங்க. சூப்பரா. நீங்க பேச தான் மேடம் வந்து அப்படியே உள்ள வந்தாங்க. ஆமா, ஓகே குட் கம்பெனி. நைஸ். தேங்க்யூ. உங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஊர்ல இருந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அக்கா. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் பேக் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நான் உங்கள் பாலாஜி. ஸோ நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்திருக்கீங்க? எனக்கு எப்படின்னா காமெடி பண்ணணும். இப்போ ஒரு நல்ல காமெடி இது மாதிரி பண்ணணும். இது மாதிரி காமெடி காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த ஹியூமர் சென்ஸ் வந்து நிறைய இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ ஓகே, ஹியூமரில் வந்து அதாவது காமெடியனில் உங்களுக்கு ஃபேவரட் பர்சன் யார் உங்கள் ரோல் மாடல்? சிவகார்த்தி. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களுக்கு எது மூலிமா வந்து உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி பார்த்து வந்தீங்க? நான் சும்மா யூடியூப்பில் போய் அப்ளை பண்ணினேன். ராஜிக்கு அப்ளை பண்ணி ஃபோன் அடித்தாங்க எனக்கு. ஓ ஓகே. அவங்களே ஃபோன் அடித்தாங்க. இது மாதிரி என்ன தம்பி எந்த ஒரு இது மாதிரி கேட்டிருக்காங்க என்கிட்ட. இது மாதிரி நான் புதுக்கோட்டைங்க சார் இது மாதிரி சொன்னேன். சரி என்ன பண்ணுறீங்க தம்பி? நான் ஃபஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் தான் படிக்கிறேன். ஊரெல்லாம் கேட்டாங்க கொத்தமுட்டின்னு இந்த மாதிரி. ஸோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்ளை பண்ணி வந்திருக்கீங்க. ஓகே, எனிவே உள்ளே போயிட்டு உங்களோட டேலண்ட்டை காட்டுங்க. டெஃபினட்டாக இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு சூப்பரான காமெடியனாக வரணும்னு என்னோட விஷஸ். ஓகே ஓகே. நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்ல நெக்ஸ்ட் யார் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ பிரதர், வணக்கம். வாங்க அப்படின்னுங்க. உங்களோட பேர் என்ன? என் பேர் சதீஷ்குமார். சதீஷ்குமார். நான் ஒரு ஊனமுற்றல நான் மாட்டில் இருக்கிறேன். நீங்கள் ஸ்மார்ட்டாக சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் இப்போலாம் யோசிக்கவே கூடாது. நீங்கள் எப்போவுமே பாசிட்டிவாக கெத்தாக தான் இருக்கணும். அதை நீங்கள் எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்கவே கூடாது. இப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க? அதை பற்றி தான் பேச போகிறீங்களா? கான்ஃபிடென்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக நான் இருக்கிறேன். எனக்கு எந்த சலுகைகளுமே ஏறவில்லை. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது. எனக்கு எங்கள் அப்பா மாதிரி எனக்கு எங்கள் அப்பா ஒரே மாதிரி தான் நாங்களும் இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எங்கள் குடும்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுக்கு விவசாயமே இல்லை. எங்களுக்கு ஒரு சங்கடமாக இருக்குது. பிரதர், நீங்கள் ஆக்ட் பண்ணுங்க, பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே? நீங்கள் இப்படி ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களை மாதிரி நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜியாக இருக்கணும். அவங்க உங்களை பார்த்து பெருமைப்பட்டு சூப்பர்ரா அப்படி ஒரு ஆள் வந்திருக்காரு நம்மளாலே பண்ண முடியும்னு இருக்கணும். நீங்களே இப்படின்னு சோகமாக இங்கே பேசுனீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள். சரி, தான் ஜட்ஜஸ் அவங்கள்ட்ட உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கேட்குவோம். அகத்தியன் சார், நீங்கள் புத்தகங்கள்லாம் படிப்பீங்களா? படிப்போம். புத்தகங்கள் ஹெலன் கெல்லர்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. சரி, ஓகே. அவங்களுக்கு கண்ணும் தெரியாது காதும் கேட்காது. ஓகேயா? ஓகே. அவங்க வந்து உலகத்தில் மிகச்சிறந்த அளவுக்கு கண்ணு காது கேட்காதவங்களுக்கெல்லாம் போய் பேசி அவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க. பிரெய்லின்னு கண்ணு தெரியாதவங்க படிப்பாங்க இல்லையா ஒரு எழுத்து, அந்த எழுத்தை கண்டுபிடிச்சது கண்ணு தெரியாத ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. ஊனமுற்றவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே தப்பு. ஓகே சார். ஓகேயா? மாற்றுத்திறனாளிகள், கொஞ்சம் திறனை மாற்றி செய்கிறவர்கள். ஓகே சார். அதனால் வந்து நீங்கள் தன்னம்பிக்கையை இழந்துட்டு இங்கே வந்து சொதப்பிட்டீங்க. ஓகே. உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்திருந்தால் சொந்த கதை சோக கதை சொல்லாமல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்களை மாதிரி ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னு வைங்களேன் இந்த நிகழ்ச்சியை, அவங்களும் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து இது மாதிரி தான் நம்ம இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க. உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய இந்த நடத்தை இன்னொருத்தரை பாதிக்குது.
தயவுசெய்து இன்னொரு தடவை அதை செய்யாதீங்க. கான்ஃபிடென்ட்டாக இருங்க, சக்ஸஸ் ஆவீங்க லைஃப்பில். உயரம் என்பது என்ன தெரியுங்களா? நம்பிக்கை தான் உயரம். உங்ககிட்ட நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் தான் உயர்ந்த ஆள். நாங்களாம் கீழே தான் இருந்தோம். நம்பிக்கையில் வந்து இங்கே உட்காந்துருக்கோம். எங்கள் ஹைட்டு எங்களை உட்கார வைக்கல, எங்களுடைய நம்பிக்கை தான் உட்கார வச்சிருக்கு. ஸோ நம்பிக்கை தான் உங்கள் உயரமாக இருக்கணுமே தவிர உங்கள் கண்ணாடி காட்டுற உருவம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கண்ணாடி காட்டும் உருவம் கிடையாது உங்கள் உயரம், உங்கள் நம்பிக்கை. இனிமே நீங்க வந்து பார்க்கும்போது யாரா இருந்தாலும் நீங்க உங்களை 7 அடி ஆளா நினைச்சு நீங்க பிஹேவ் பண்ணுங்க. இந்த நிகழ்வு மூலமாக இன்னொரு நல்லது நடக்கும் நான் நம்புறேன். உங்களை மாதிரி நிறைய ஆட்கள் தமிழகத்தில் உதவி கிடைக்காம இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இந்த அரசாங்கம் இந்த ராஜ் டிவியோட இந்த ப்ரோக்ராமை பார்த்து உங்களை போல் பாதிக்கப்பட்டு இருக்கும் ஆட்களுடைய கவுண்டிங்கை எடுத்து கவர்மெண்ட் செய்யணும்னு நான் வந்து ஒரு இயக்குனரா இந்த அரசாங்கத்துக்கு வலியுறுத்துறேன். ஓகே ஓகே சூப்பர். ஹாப்பியா? ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கிடைச்சா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுங்க சதீஷ். ஓகே தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸோட நாங்கள் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.